திருச்சி மாவட்டம் சர்க்கார் பாளையத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிவலிங்கம் மீது சூரிய கதிர்கள் படும் அதிசய நிகழ்வு நடைபெற்றுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவபெருமான் மீது சூரிய கதிர்கள் பட்டு ஜொலிக்கும் அதிசய நிகழ்வு இன்று காலை நிகழ்ந்துள்ளது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பா ஜனனி, திருச்சி அருகே வருடத்திற்கு 3 முறை மட்டுமே சிவலிங்கத்தின் மீது சூரிய கதிர்கள் விழும் அதிசய நிகழ்வு இன்று தொடங்கியுள்ளது. இன்று முதல் 3 நாட்களுக்கு இந்த சூரிய கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது வழிபடும் நிகழ்வு நடைபெற உள்ளது. அதாவது திருச்சி கல்லணை சர்க்கார் பாளையத்தில் கரிகால சோழனால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தான் இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. கல்லணையை கட்டுவதற்காக கரிகால சோழன் செல்லும் போது சர்க்கார் பாளையத்தில் இழப்பாரியதாகவும் அப்பொழுது இறைவன் கனவில் தோன்றி கோவில் அமைக்க உத்தரவிட்டதை அடுத்து காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிவலிங்கத்தை கொண்டு இங்கு கோவில் கட்டினார். அதற்கு பிறகு கல்லணையை கட்டப்பட்டதாகவும் கோயிலின் வரலாறு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தினுடைய உபகோயிலாக திகழும் சர்க்கார் பாளையம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஆவணி மாதத்தில் வருடந்தோறும் 6, 7, 8 ஆவணி மாதத்தில் 7, 8, 9 ஆகிய தேதிகளில் சூரிய கதிர்கள் விழும் நிகழ்வு நடைபெறும். அந்த வகையில் ஆவணி மாதத்தில் 7ஆம் தேதியான இன்று சூரிய கதிர்கள் வழிபட்டு நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் வருகை இருந்திருந்தனர். இன்று நடைபெறும் சூரிய நிகழ்வு நாளை மறுநாள் நடைபெறும். இந்த சூரிய வழிபாட்டை கண்டால் தங்களுக்கு தேவையான அனைத்து சகலமும் கிட்டும், திருமண தடை நீங்கும் என்பதும் ஐதீகம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் பயபக்தருடன் வழிபட்டு வருகின்றனர். இளவரசன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.